திருச்செந்தூர் தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. சென்னை, மதுரை, திருச்சி போன்ற முக்கிய நகரங்களில் இருந்து திருச்செந்தூருக்கு பேருந்து மற்றும் ரயில் சேவைகள் உள்ளன. திருச்செந்தூர் முருகனை எப்படி வழிபடுவது? திருச்செந்தூர் முருகனை வழிபடுவதற்கு வியாழக்கிழமை சிறந்த நாளாக கருதப்படுகிறது. முடிந்தால் திருச்செந்தூரில் தங்கி ஒரு வாரம் முழுவதும் முருகனை வழிபடுவது நன்மை தரும். திருச்செந்தூர் செல்லும் முன் கடலில் நீராட ஈரத்துணி, கோவிலுக்கு செல்ல புது துணி, தேங்காய், பழம், பூக்கள், மாலை வாங்க வேண்டும். கோவிலில் இலவச தரிசனம் மற்றும் கட்டண தரிசனம் என 2 வகைகள் உள்ளன. கட்டண தரிசனம் மூலம் முருகனின் கர்ப்பகிரகம் எதிரே உட்கார்ந்து தரிசனம் செய்யலாம். அர்ச்சனை செய்ய விரும்பினால் வெளியில் உள்ள கவுண்டரில் சீட்டு வாங்கலாம். விருப்பப்பட்டால் முருகனுக்கு அர்ச்சனை செய்யலாம். மேலும் உங்கள் பிரார்த்தனைகளை மனதில் சொல்லிக் கொள்ளலாம். கோவிலில் வள்ளி, தெய்வானை, சுப்பிரமணிய சுவாமி, வீரபாகு, சண்டிகேஸ்வரி, பிராஷ் சாமிகள் சன்னதிகளுக்கும் சென்று தரிசனம் செய்யலாம். மூவர் சமாதிக்கு சென்று வணங்கிய பின் நேரடியாக கோவிலுக்கு சென்று முருகனை தரிசிக்க வேண்டும். திருச்செந்தூர் சென்றதும் முதலில் கடலில் நீராடிவிட்டு வர வேண்டும். கடலில் நீராடிய பின் ஈரத்துணியுடனேயே கடற்கரையில் உள்ள நாழிக்கிணற்றில் சென்று அங்குள்ள ஊற்றில் 2 வாளி தண்ணீர் நம் மேலே ஊற்றுவார்கள். நாழிக்கிணற்றில் நீராடிய பின் அருகில் உள்ள மூவர் மானசுவாமி, காசி சுவாமி, ஆறுமுக சுவாமிகள் சமாதிக்கு சென்று வணங்க வேண்டும். திருச்செந்தூரில் பல்வேறு வகையான தங்குமிட வசதிகள் உள்ளன. திருச்செந்தூரில் சுற்றுலா தலங்கள் பல உள்ளன. அவற்றையும் பார்வையிடலாம். சக்தி வாய்ந்த தலம் என்பதால் மனதை ஒருநிலைப்படுத்தி வழிபடுவது நல்லது. சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருக்கவும்